ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன கிளாஸில் வந்துட்டு ஃபார் லூப் நெஸ்டட் ஃபார் லூப் பற்றி பார்த்துருந்தோம். உங்களுக்கு இப்போ ஃபார் லூப்னா என்னென்ன ஒரு ஐடியா வந்திருக்கும். இப்போ நம்ம இந்த கிளாஸில் நம்ம வந்து ஒயில் லூப் பற்றி பார்க்க போகிறோம். ஒயில் லூப் வித் எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒயில் லூப்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட. இப்போ ஒரு 2 பர்சன் இருக்காரு. அவங்க 2 பர்சன் 80 kg வெயிட் இருக்காங்க. ஆனால் அவங்க 2 பேரும் வெயிட் லூஸ் பண்ணணும். வெயிட் லூஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வந்து ட்ரைனர் கிட்ட போகிறாரு. ட்ரைனர் கிட்ட போகும்போது அவங்க 2 months வெயிட் லூஸ் பண்ணிடலாம்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பட் இன்னொரு பர்சன் வந்து அதே 10 kg அவர் லூஸ் பண்ணணும். பட் அவர் ட்ரைனர் கிட்ட போல, அவர் வீட்டில் இருந்தபடியே வெயிட்டை லூஸ் பண்ணணும். பட் எவ்வளோ நாளில் லூஸ் பண்ணால் அவருக்கு தெரியாது. பட் அந்த ஃபஸ்ட்டு பர்சன் வந்து ட்ரைனர் கிட்ட போகும்போது 2 months உங்களுக்கு 10 kg லூஸ் பண்ணிடலான்னு சொல்கிறாருல. நம்மளுக்கு அந்த 2 month நம்மளுக்கு ரேஞ்ச் தெரியுது பார்த்தீங்களா? உங்களால் 2 months வெயிட் லூஸ் பண்ண முடியும்னு. அந்த 2 month நம்மளுக்கு ரேஞ்சு தெரிஞ்சு நம்ம ஒரு லூப் ரன் பண்ணுறோன்னா அது ஃபார் லூப். ஓகேவா? அதே இன்னொரு பர்சன் நம்மளுக்கு வெயிட் லூஸ் பண்ணணும். பட் வீட்டில் இருந்தே டைமிங் எனக்கு தெரியாது, எவ்வளோ நாளில் லூஸ் பண்ணணும்னு தெரியாது. பட் அவங்களுக்கும் வெயிட் லூஸ் ஆகும். அந்த மாதிரி நம்மளுக்கு ரேஞ்சு தெரியல, எவ்வளோ மந்த் ஆகும்னு. ரேஞ்சு தெரியாத போது நம்ம ஒயில் லூப் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஒயில் லூப்னு ஒரு ஐடியா வந்திருக்கும். சரி, ஓகே, நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின்லேருந்து போகலாம். ஃபஸ்ட்டு பிரிண்ட் அ நம்பர் ஃப்ரம் 1 to 5 யூஸிங் ஒயில் லூப். ஓகே, நம்மளுக்கு 1லேருந்து 5 வரைக்கும் லூப் நம்ம ரன் பண்ணோம். ஓகே, இது ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு ஃபார் லூப் மாதிரி தான் இதுவும். பட் சின்ன நம்மளுக்கு ஒரு அலைன்மெண்ட் இருக்கும். உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். இப்போ I is equal to ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். I is equal to 1. நெக்ஸ்ட் while நம்ம ஃபார் லூப் ஃபார் கொடுக்குற மாதிரி while நம்ம யூஸ் பண்ணணும். while I greater than 5. I வந்து நம்மளுக்கு 5 அதிகமாக இருந்துச்சுன்னா print I. புரியும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு I வந்து 1 இருக்கும். இப்போ I வந்து இந்த இடத்துல 1னா 5 I வந்து 1 வந்து பெருசா, சாரி, லெஸ் தென் 1 வந்து 5 சின்னதான்னு பார்க்கும். ஆமாம், சின்னதுன்னா நம்மளுக்கு இந்த லூப் வந்து ட்ரூ ஆயிரும். இப்போ ட்ரூ ஆகும்போது நம்மளுக்கு ஐயில் 1ன்னு பிரிண்ட் ஆகுமா? நெக்ஸ்ட் மறுபடியும் வரும். ஐயில் அதே 1 தான் இருக்கும். மறுபடியும் 1 5 சின்னதாக பார்க்கும். மறுபடியும் 1 தான் பிரிண்ட் ஆகும். இப்படி பிரிண்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு இன்ஃபினிட்டி லூப் ஆயிரும். நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். நம்மளுக்கு வந்து 1 1 1 போயிட்டே இருக்கு பார்த்தீங்களா? இப்படி நம்மளுக்கு லூப் வந்து இன்ஃபினிட்டி ஆயிரும். இந்த மாதிரி ஆச்சுன்னா ஓகே, நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். கிராஷ் ஆயிடுச்சு. நம்மளுக்கு இந்த மாதிரி இன்ஃபினிட்டி லூப் ஆயிரும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்மளுக்கு இந்த மாதிரி லூப் வந்து இன்ஃபினிட்டி ஆகக்கூடாது. ஓகேவா? ஏன்னா 1 வந்து மறுபடியும் நம்ம ஐயில் 1 தானே ஸ்டோர் ஆகும். 1 ஸ்டோர் ஆச்சுன்னா ஐயோட 5 1 வந்து சின்னது பிரிண்ட் ஆகும். மறுபடியும் ஒரு லூப்புக்குள்ளே மறுபடியும் செக் பண்ணும். 1 வந்து 5 சின்னது. இப்படியே நம்மளுக்கு லூப் ரன் ஆகிட்டே இருக்கும். பட் நம்மளுக்கு எப்போ இந்த லூப் எக்ஸிட் ஆகும்னா நம்மளுக்கு எக்ஸிட்டே ஆகுது, ஏன்னா இன்ஃபினிட்டி ஆயிரும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா I is equal to I plus 1ன்னு கொடுக்கணும். இது ஏன் நான் இங்கே கொடுக்குறேன்றேன்னா, இப்படி ஏன் நம்ம கொடுக்குறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஐயோட வேல்யூ 1 இருக்கும். 1 வந்து 5 சின்னதான்னு பார்க்கும். லெஸ் தென்னானு சின்னதாக இருந்துச்சுன்னா நம்ம 1 பிரிண்ட் ஆயிரும். இப்போது நம்ம ஐயோட வேல்யூ என்ன 1 இருக்கா? அப்போது 1 + 1. ஓகேவா? ஐயோட வேல்யூ 1 + 1 2 ஆயிரும். 5ல் 2ன்னு ஸ்டோர் ஆயிருமா? 2ன்னு ஸ்டோர் ஆகி அது 2 செக் பண்ணோம். 2 சின்னதானு செக் பண்ணி அது 2ன்னு பிரிண்ட் ஆகும். அடுத்து 2 + 1 3. 3னா ஐயோட வேல்யூ 3 இருக்கும். 5 சின்னதான்னு பார்க்கும். சின்னதானா மறுபடியும் பிரிண்ட் ஆகும். மறுபடியும் உள்ளே போகும். அடுத்து ஐயோட வேல்யூ 4 இருக்கும். 4 5 சின்னதான்னு பார்க்கும். சின்னதானா 4ன்னு பிரிண்ட் ஆகும். மறுபடியும் 4 + 1 5 ஆயிரும். இப்போ 5ன்னு ஆயிடுச்சுன்னா ஐயோட வேல்யூ 5 less than 5னா ஃபால்ஸ் ஆயிரும். ஏன்னா 5 வந்து 5 சின்னது கிடையாதுல்ல, அதனால் நம்மளுக்கு ஃபால்ஸ் ஆயிரும். அதே நம்மளுக்கு 5 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும்னா நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ண மாதிரி ஈக்குவல் டு யூஸ் பண்ணிட்டோம்னா 5 less than or equal to 5னா 5 வந்து 5 கம்மியாக இருக்கலாம், இல்லை ஈக்குவலாக இருக்கலாம். அப்படின்னா நம்மளுக்கு 5 பிரிண்ட் ஆயிரும். அடுத்து 5 + 1 6 ஆயிரும். 6 வந்து ஐயில் ஸ்டோர் ஆகி 6 வந்து லெஸ் தென் 5 பார்க்கும். இல்லை 6 வந்து 5 பெருசு. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபால்ஸ் ஆயிரும். ஃபால்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த லூப் வந்து எக்ஸிட் ஆயிரும். நான் இதை ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே, நம்மளுக்கு 1 2 3 4 5 பிரிண்ட் ஆயிடுச்சா? உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் எப்படி இந்த லூப் ரன் ஆகுதுன்னு.
ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ரைட் லூப் ஸ்டேட்மெண்ட் டு பிரிண்ட் த ஃபாலோயிங் சீரிஸ். ஓகே, நம்மளுக்கு இந்த மாதிரி 10, 20, 30, 40, 50, 16 சொல்லி 200 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும். இது எப்படி பண்ணுறதுன்னா, நம்ம இது சேம் ப்ரோக்ராம் தான், இதை நீங்களே ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம இங்கே 1 தான் இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம், பட் நம்மளுக்கு 10 இன்க்ரிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் ஃபர்ஸ்ட்டில் ஐயில் 10 கொடுத்துக்கலாம், இந்த இடத்துல 200 கொடுத்துக்கலாம். இது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இதை நம்ம ரன் பண்ணோம்னா நம்மளுக்கு வெர்டிகலாக பிரிண்ட் ஆகும். 10, 20, 30 சொல்லி 200 வரைக்கும் பிரிண்ட் ஆயிடுச்சா. பட் நம்மளுக்கு இந்த இடத்துல ஹரிசாண்டலில் பிரிண்ட் ஆகணும் இந்த மாதிரி. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இது ஃபார் லூப்பில், நெஸ்டட் ஃபார் லூப்பில் நம்ம யூஸ் பண்ண சேம் எண்ட் வேர்டு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எண்ட் ஈக்குவல் டு உள்ளுக்குள்ளே நம்ம ஸ்பேஸ் கொடுப்போமா, பட் இந்த இடத்துல நம்மளுக்கு கமா கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளுக்குள்ளே நம்ம கமா கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு செப்பரேட் பண்ணி சேம் லைனில் பிரிண்ட் பண்ணிடும். ஓகே, இப்போ நம்மளுக்கு அவுட்புட் வந்துருச்சா. உங்களுக்கு இந்த இது புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் அ ப்ரோக்ராம் டு பிரிண்ட் ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர்ஸ் இன் ரிவர்ஸ் ஆர்டர். ஓகே, நம்ம 10லேருந்து 1 வரைக்கும் நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணி ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ணோம்ல, சேம் கான்செப்ட். பட் இந்த இடத்துல ஒயில் லூப் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, அதுக்கு என்ன பண்ணலான்னா, ஐ வந்து ஆல்ரெடி 10 இருக்குது. ஓகே, நம்ம இந்த இடத்துல மட்டும் ஆல்டர் பண்ணிக்கலாம். சரி, ஒயில் நம்மளுக்கு 10 கிரேட்டர் தென் 0 எப்படின்னு கொடுக்கும்போது, 0வோட 10 பெருசாக இருந்துச்சுன்னா, பெரிய நம்பராக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு 10 ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகுமா. ஓகே, பிரிண்ட் ஐ. இந்த இடத்துல ஐ -1 புரியும் நினைக்கிறேன். நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல கண்டிஷன் கொடுத்துருவோம். 10 எண்ட் வேல்யூ 0, -1 கொடுப்போமா. நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம்னா, டேரெக்டாக i is equal to i -1 கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஐயில் 10 ஸ்டோர் ஆகிருக்கும், 10 கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 0 பார்க்கும். ஓகேவா, இந்த இடத்துல நம்ம ஐ கொடுத்துக்கலாம். ஓகே, ஐ வந்து கிரேட்டர் தென் 0 பார்க்கும். ஐயோட வேல்யூ 10, 0வோட 10 பெரிய நம்பர்னால அதனால் நம்ம 10 ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆயிரும். அப்போ அடுத்து ஐயில் 10 இருக்குமா, 10 -1 9 ஸ்டோர் ஆகும். அடுத்து 9 போய் ஐயில் ஸ்டோர் ஆகி நெக்ஸ்ட்டு ஒயிலில் 9 கிரேட்டர் தென் 0 பார்க்கும், மறுபடியும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். இது நம்மளுக்கு ரிப்பீட்டாக நடந்துகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, 10லேருந்து நம்மளுக்கு 1 வரைக்கும் பிரிண்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சேம் ஃபார் லூப் மாதிரி தான், பட் சின்னதாக நம்ம சின்டெக்ஸ் மட்டும் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். ஓகே, அடுத்து நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். ரைட் அ ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் த ஃபேக்டோரியல் ஆஃப் நம்பர். ஃபேக்டோரியல் ஆஃப் நம்பர் இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சம் ஆஃப் நம்பர் சொல்லி நம்ம ஒரு கொஸ்டின் பார்த்துருப்போம் ஃபார் லூப்பில். ஓகே, சம் ஆஃப் நம்பர் சொல்லி நம்ம பார்த்துருப்போம். சேம் நம்ம அதில் வந்து 10 + 9 + 8 சொல்லி நம்ம ஆட் பண்ணிகிட்டே வந்துட்டு இருப்போம் ரிவர்ஸில். ஓகேவா, இப்போ நம்ம ஃபேக்டோரியல் ஆஃப் 5ன்னு கொடுத்தோம்னா 5 × 4 × 3 × 2 × 1ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மல்டிபிள் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் வரணும். புரியும் நினைக்கிறேன். ஃபேக்டோரியல் ஆஃப் நம்பர், நம்ம ஒரு நம்பர் கொடுத்து அதுக்கு நம்ம ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும். சரி, ஓகே, இது நான் எப்படின்னா அந்த சம் ஆஃப் கொஸ்டின் மாதிரியே தான் நம்மளுக்கு இதுவும். எப்பயும் நம்ம ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். i is equal to 5 கொடுத்துடலாம். நம்ம 5க்கு நம்ம கண்டுபிடிக்கலாம். i while i greater than 0. இந்த இடத்துல நம்ம சம் ஆஃப் த நம்பருக்கு வந்து நம்ம என்ன வேரியபிள் யூஸ் பண்ணோம், நம்ம கவுண்ட் பண்ணோமா, கவுண்ட்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணியிருப்போம். நீங்கள் உங்களுக்கு கொஸ்டின் அந்த இது மறந்துருந்தீங்கன்னா நீங்கள் வேணால் பழைய வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள். நம்ம இடத்துல ஃபேக்ட்னு ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். நம்ம சம் ஆஃப் ஃபேக்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்து நம்ம கவுண்ட் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அந்த சம் ஆஃப் த வேல்யூ சேம் கான்செப்ட் தான். பட் இந்த இடத்துல நம்ம ஃபேக்ட்னு கொடுத்து 1ன்னு கொடுத்துருக்கோம். அது ஏன் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபேக்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபேக்ட் இன்டூ ஐ. புரியும்னு நினைக்கிறேன், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிரிண்ட் ஃபேக்ட். ஓகே, இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம்.
ஓகே, இந்த இடத்துல நம்மளுக்கு எதுவுமே பிரிண்ட் ஆகலை. ஏன் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகலன்னு பார்க்கலாம். நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம்னா, ஃபேக்ட் ஃபஸ்ட்டு ஐயில் வந்து 5 ஸ்டோர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு ஐயில் வந்து 5 ஸ்டோரேஜ் 5 வந்து 0வோட பெரிய நம்பரான்னு பார்க்கும். ட்ரூனா நம்மளுக்கு அடுத்த லைன் வரும், ஃபேக்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபேக்ட் இன்ட்டு ஐ. ஓகேவா, ஃபேக்டில் 1 ஆல்ரெடி ஸ்டோராக இருக்குது, 1 இன்ட்டு ஐயிலோட வேல்யூன்னா 5 இருக்கும். 5 நம்மளுக்கு ஆட் ஆகும். பட் இந்த இடத்துல நம்மளுக்கு என்னென்னா நம்மளுக்கு கவுண்ட் ஆகிட்டே வரும்ல, நம்மளுக்கு 5 வந்து டிக்ரிமெண்ட் ஆகிட்டே வரணும். 5 4 3 2 1 நம்ம டிக்ரிமெண்ட் ஆகிறதுக்கு i is equal to i minus 1 கொடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ரிவர்ஸில் டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். அப்போ 4 3 2 1 சொல்லிட்டு ஒரு டைம் நம்மளுக்கு மல்டிபிள் ஆகும். ஓகே, நான் ரன் பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நம்மளுக்கு 120 வந்திருக்கு. இது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் கரெக்டானு. Five into 4 into 3 into 2 into 1. ஓகே, நம்மளுக்கு 120 கரெக்டாக வந்துடுச்சு ஃபேக்டோரியல். யா, இது எப்படி இங்கே ஒர்க் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு 500 வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். நம்மளுக்கு ஃபேக்டோரியல் 5ன்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா, இந்த இடத்துல நீங்கள் ஒரு இன்புட் கூட கொடுத்துக்கலாம். இன்புட் நம்ம கொடுத்துட்டு அதை இன்புட்டை கூட நம்ம கெட் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். ஓகே, நம்ம 5 ஃபேக்டோரியல்னு கொடுத்துருக்கோம். இங்கே ஏன் நம்ம ஃபேக்ட்னு ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணுறோம்னா, இந்த இடத்துல நெக்ஸ்ட் லைனில் ஒயில் i greater than 0 இந்த கண்டிஷன் நம்ம கொடுத்துட்டோம். உள்ளுக்குள்ள ஃபேக்ட்னு ஏன் வருதுன்னா, இந்த கவுண்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, சம் ஆஃப் வேல்யூனா கவுண்ட் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கோம். ஓகே, 5 + 4 4 + 3 3 + 2 நம்ம கவுண்ட் பண்ணுறதுக்கு அது யூஸ் பண்ணுவோம். சேம் மெத்தடை நம்ம இந்த இடத்துல ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறோம். ஃபேக்ட் இன்ட்டு ஐனா ஃபேக்டில் ஃபஸ்ட்டு 1ன்னு இருக்கும், 1 இன்ட்டு ஐ, அப்போது நம்மளுக்கு 5 தான் இருக்கும். ஓகேவா, 5 தான் ஃபேக்டில் ஸ்டோர் ஆகும். அப்போது i is equal to i minus 1. அப்போது ஃபேக்டில் ஆல்ரெடி 5 தான் இருக்குது. இப்போ ஃபேக்டில் ஆல்ரெடி 5 ஸ்டோர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு 5 minus 1னா 4 ஆயிரும். இப்போ ஐயில் 4 இருக்கும். நெக்ஸ்ட்டு உள்ள ஒரு 4 greater than 0ன்னு பார்க்கணும், ட்ரூ ஆயிரும். அப்போது ஃபேக்டில் 5 ஆல்ரெடி இருக்குது. இப்போ ஐயில் வந்து 4 இருக்குது. புரியுன்னு நினைக்கிறேன். ஃபேக்ட் ஆல்ரெடி 5 இருக்குது, ஐயில் 4 இருக்குது. இப்போ 5 into 4 இந்த இடத்துல நம்மளுக்கு மல்டிபிள் ஆயிடுச்சா, 5 into 4. அடுத்து உள்ளே வந்தோடனே ஐயோட வேல்யூ இந்த இடத்துல 4 minus 1 ஆயிரும், 3 ஆயிரும். அடுத்து ஃபேக்டில் 5 into 4ன்னு இருக்கும். 5 into 4ன்னு சொல்லி நம்ம மல்டிபிள் பண்ணி வச்சுருக்கோம் 20ன்னு. நெக்ஸ்ட்டு உள்ளே வந்தோடனே ஐ வந்து greater than 0ன்னு பார்க்கும். 0னா ட்ரூன்னு ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபேக்டில் இப்போ என்னன்னு இருக்குது, 20 ஸ்டோர் ஆயிருக்கா, 20 into 3 புரியுன்னு நினைக்கிறேன். கால்குலேட்டரில் நான் போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஐயோட வேல்யூ 5 இருக்குமா, ஓகே. நெக்ஸ்ட்டு உள்ளே வரும் 5 பெருசான்னு பார்க்கும், கரெக்டு. ஓகேவா, உள்ளே வந்து ஃபேக்டோரியல் இன்ட்டு ஐ. ஃபேக்டில் ஆல்ரெடி நான் 1ன்னு ஸ்டோர் ஆயிருக்கா, அப்போது 1 இன்ட்டு ஐயோட வேல்யூ என்ன இருக்குது, 5 இருக்குது, 5. இப்போது 5ன்னு நம்மளுக்கு ஃபேக்டோரியலில் ஸ்டோர் ஆயிடுச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு அந்த 5 minus 1ன்னு கொடுத்துருக்கோம். 5 ஐயில் இருக்குது, 5 இருக்குது. இப்போ 5 minus 1 4 ஆயிரும். அப்போது ஐயில் 4 இருக்கும். அப்படியே ஃபேக்டில் 1 அதை பாட்டில் ரீட் பண்ணிட்டு அடுத்து உள்ளே வந்தோடனே ஐ வந்து 4ஆக இருக்கும். 4 சின்னதான்னு பார்க்கும், ட்ரூ ஆயிரும். நெக்ஸ்ட்டு ஃபேக்டில் என்ன இருக்குது, ஆல்ரெடி 5 ஒன்று இருக்குது. ஐயோட வேல்யூ இப்போ என்ன, 4. இப்போ 5 into 4 நம்மளுக்கு அப்படின்னா 20ன்னு ஃபேக்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல 4 தான் இருக்குது கையில். இப்போ ஐயில் 4 minus 1 3 ஆயிரும். புரியுதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஐயில் 3 ஸ்டோர் ஆகிருக்கும். உள்ளே வரும் 3 வந்து சின்னதான்னு பார்க்கும், ட்ரூ ஆயிரும். ஃபேக்டோரியல் இப்போ என்ன இருக்குது, 20 இருக்குது ஃபேக்டில். ஐயோட வேல்யூனா 3 இருக்குது. அப்போது 20 into 3 16 இப்போ நம்ம ஃபேக்டில் ஸ்டோர் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ஐ வேல்யூனா 3 minus 1 2 ஆயிரும். ஐயில் 2ன்னு ஸ்டோர் ஆகிருக்கும். அப்போது 2னா 2 வந்து 0வோட சின்னதான்னு பார்க்கும், சரி 2 0வோட பெருசான்னு பார்க்கும். அப்போ இது ட்ரூ ஆயிரும். மறுபடியும் ஃபேக்டில் வரும். ஃபேக்டில் ஆல்ரெடி என்ன இருக்குது, 60 இருக்குது. ஃபேக்டில் 16 ஸ்டோர் ஆயிருக்கு. ஐயோட வேல்யூ இப்போ தான் 2ஆக இருக்கும். இப்போ இன்டூ 2னா 120. இப்போ ஃபேக்டில் நம்ம 120 ஸ்டோர் ஆகிருக்கும். புரியுதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு i minus 1 2 minus 1 2 minus 1னா 1 ஆயிரும். ஐயோட வேல்யூ இப்போ 1 வந்து 0வோட பெருசான்னு பார்க்கும். இப்போ ட்ரூ ஆயிரும். ஃபேக்டரியில் ஆல்ரெடினா 120 இருக்குது. 120 into 1 120 தான். முடிஞ்சுதா? அப்போ ஐயோட வேல்யூ இப்போ என்ன 1 இருந்துச்சா, அப்போ 1 minus 1 0 ஆயிரும்.
0 ஆனோடனே ஐயோட வேல்யூ இங்கேருந்து 0வாக இருக்கும். ஐ வந்து இப்போ 0 greater than 0 ஃபால்ஸ் ஆயிரும். ஏன்னா ஐ வந்து 0வோட 0 வந்து பெருசு கிடையாது. ஓகேவா, ரெண்டும் ஈக்குவல் தான். இப்போ இந்த இடத்துல ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா லூப் எக்ஸிட் ஆயிரும். அப்போ நம்ம ஃபேக்டரியில் 120 நம்மளுக்கு கெட் ஆயிரும். நம்ம பிரிண்ட் ஃபேக்டர்னு கொடுத்து 120 நம்ம கெட் பண்ணிட்டோம். புரியுன்னு நினைக்கிறேன். இதே நம்ம இந்த கொஸ்டினையே நம்ம சம் ஆஃப் கண்டுபிடிப்போம்ல. இப்போ நம்ம 5க்கு சம் ஆஃப் இதில் இந்த கொஸ்டினில் நம்ம ஆல்டர் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஜஸ்ட் சிம்பிள். இந்த இடத்துல ஃபேக்ட் வந்து இன்டோ என் இருக்குல்ல, ப்ளஸ் ஐ கொடுங்க, நம்மளுக்கு 0 கொடுங்க இந்த இடத்துல. ஏன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்பர்லேருந்து ஆட் ஆகணும். உங்களுக்கு நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஃபைவ்க்கு வந்து சம் ஆஃப் வந்து 15 வருது. இதை நம்ம கரெக்டாக செக் பண்ணலாம். 5 + 4 + 3 + 2 + 1 15 புரியுன்னு நினைக்கிறேன். சேம் கான்செப்ட். ஐயில் வந்து 5 இருக்குது, 5 பெருசான்னு பார்க்கும். நெக்ஸ்ட் உள்ள ஃபேக்டில் என்ன இருக்குது, 0 இருக்குது. 0 + ஐ ஃபேக்டில் என்ன இருக்குது, 0 இருக்குது, ப்ளஸ் ஐயோட வேல்யூன்னா 5. இப்போ இந்த இடத்துல நான் 5ன்னு நம்மளுக்கு ஃபேக்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் ஐ - 1 என்ன, 5 - 1 4 ஆயிரும். ஸோ ஐயில் 4 இருக்கும். நெக்ஸ்ட் உள்ளே வரும். ஒயில் 4 0வோட பெருசான்னு பார்க்கும், ட்ரூ ஆயிரும். இப்போ ஃபேக்டில் என்ன இருக்குது, 5 இருக்குது. 5 + 4 9 ஸ்டோர் ஆயிருக்குமா ஃபேக்டில். அடுத்து 4 - 1 3 ஆயிருக்கும் ஐயில். இப்போ ஐ 3 இருக்கும். 0வோட பெருசான்னு பார்க்கும், இப்போ ட்ரூ ஆயிரும். இப்போ ஃபேக்டில் இங்கே என்ன இருக்குது, 9 இருக்குது. 9 + 3 12 ஃபேக்டில் ஸ்டோர் ஆயிருக்குமா. ஓகே, 12 ஸ்டோர் ஆயிடுச்சு. அடுத்து ஐயில் என்ன இருந்துச்சு, 3 இருந்துச்சா. 3 - 1 2 ஆயிரும். ஐயில் 2 ஆயிரும். ஐயோட வேல்யூ என்ன, 2 0வோட பெருசான்னு பார்க்கும், ட்ரூ ஆயிரும். ஃபேக்டில் என்ன இருக்குது, 12 இருக்குது. 12 + 2 14 ஆயிடுச்சா. இப்போ நெக்ஸ்ட் ஐயில் என்ன இருந்துச்சு, 2 இருந்துச்சா. 2 - 1 1 ஆயிரும். 1 ஆனோடனே ஐயில் மறுபடியும் 1 ஸ்டோர் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் வரும். ஐயோட வேல்யூ என்ன, 1 greater than 0 ட்ரூ. இப்போ ஃபேக்டில் என்ன இருக்குது, 14 இருக்குது. இப்போ ஐயோட வேல்யூ என்ன, இங்கே 1 இருக்கும். இப்போ +1 15 ஆயிரும். நெக்ஸ்ட்டு 1 - 1 0 ஆயிரும். 0 வந்து greater than 0னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபால்ஸ் ஆகி லூப் எக்ஸிட் ஆயிரும். இப்போ உங்களுக்கு இதில் சம் ஆஃப் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு தெரிஞ்சிருக்கும், ஃபேக்டோரியல் எப்படி கண்டுபிடிச்சு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். print all even numbers from 2 to 20 using a while loop. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆல் ஈவன் நம்பர்ஸ் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரேஞ்ச் வந்து 2 to 20 கொடுத்துருக்காங்க. ஓகே, 2 to 20க்குள்ளே இருக்கிற ஈவன் நம்பர்ஸை நம்ம பிரிண்ட் பண்ணோம். ஓகே, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். i = ஸ்டார்டிங் 2 to 20ங்களா. சரி, ஓகே, i = 2ன்னு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் while i less than or equal to 20. Next i = i + 2. Okay, print i. ஓகே, இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்மளுக்கு 4 6 8 10 12 பிரிண்ட் ஆயிருக்கு. பட் நம்மளுக்கு 2 வரல. அதுக்கு நம்ம இடத்துல ஐக்கில் 0 கொடுத்துட்டு +2 கொடுத்தோம்னா ரன் பண்ணும்போது +1. ஓகே, நம்மளுக்கு 2லேருந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, இதை நான் எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஐலேருந்து நம்ம 0ன்னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ஒயிலில் i + 1. ஐயோட வேல்யூ என்ன, 0. 0 + 1 1. 1 வந்து 20யோட சின்ன நம்பர், அதனால ட்ரூ ஆயிரும் நம்மளுக்கு லைன். நெக்ஸ்ட் லைனில் i + 2ன்னு கொடுத்துருக்கோம். ஐயோட வேல்யூ என்ன, 0. ஸோ 0 + 2 2. அப்போ நம்மளுக்கு ஐயில் 2ன்னு பிரிண்ட் ஆயிரும். ஓகேவா. இப்போ நம்ம ஐயில் என்னன்னு ஸ்டோர் ஆயிருக்கு, 2ன்னு ஸ்டோர் ஆயிருக்கா. நெக்ஸ்ட் ஐயில் இப்போ என்ன 2ன்னு இருக்கும். 2 வந்து 20யோட சின்ன நம்பரான்னு பார்க்கும். இப்போ ட்ரூ ஆயிரும். 2 + 2 4. ஐயில் நம்மளுக்கு 4ன்னு பிரிண்ட் ஆயிரும். ஓகே, இது ரிப்பேர் நம்மளுக்கு நடக்கும் 20 வரைக்கும். நம்ம ஈக்குவல் டு கொடுத்துருக்கதால் 20 வரைக்கும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். சரி, ஓகே, இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சரி, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். print the first 20 odd numbers using a while loop. இங்கே ஃபர்ஸ்ட் 20 odd நம்பர் வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சேம் while loop. நீங்கள் இதே ப்ரோக்ராம் உங்களால் ஆல்டர் பண்ண முடியும். சிம்பிள் தான். இந்த இடத்துல 0க்கு பதிலாக 1 கொடுத்தனா ஐயோட வேல்யூ
இப்போ என்ன ஆகும்னா 1 + 1 2 ஆயிரும். 2 சின்ன நம்பர். ஓகே, நம்மளுக்கு மறுபடியும் 4லேருந்து பிரிண்ட் ஆகும். சரி, நம்ம I + 2ன்னு கொடுக்கலாம். இங்கே ஐயோட வேல்யூ 1, 1 + 2 3 ஆயிரும். 3 ஆயிடுச்சுன்னா 20யோட சின்ன நம்பரானு பார்க்கும். அப்போ சின்ன நம்பர் ட்ரூ ஆயிரும். இப்போ ட்ரூ ஆகிட்டு நெக்ஸ்ட் I = I + 2. ஐயோட வேல்யூ என்ன 1. இப்போ 1 + 2 3. இப்போ பிரிண்ட்டில் 3ன்னு பிரிண்ட் ஆகும். 3ன்னு பிரிண்ட் ஆகும் ஃபர்ஸ்ட் நம்பர். ரெண்டாவது ஐயில் 3ன்னு ஸ்டோர் ஆயிருக்கும். 3 + 2 5 ஆயிரும். 5 வந்து 20யோட பெரிய நம்பரானு பார்க்கும். ட்ரூ ஆயிரும். ட்ரூ ஆன உடனே நெக்ஸ்ட்டு I + 2 என்ன இருக்குது 3 + 2 ஆயிரும். ஐயோட வேல்யூ ஆல்ரெடி 3ன்னு இருக்குல்ல, அதனால் 3 + 2 5. உங்களுக்கு 5ன்னு பிரிண்ட் ஆகும். நம்ம ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, சேம் அதே ப்ரோக்ராம், பட் நம்மளுக்கு 2 நம்பர் சேஞ்ச் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஈஸியாக அவுட்புட் வந்துச்சு. ஆட் ஆர் ஈவன் ஈஸி தான், நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டில் பண்ணியிருப்பீங்களா அதே சேம் கான்செப்ட். பட் நம்ம ஒயிலில் கண்டிஷன் யூஸ் பண்ணாமல் நம்ம லாஜிக்கில் நம்ம இதில் ஒர்க் பண்ணுறோம். அதனால் கொஞ்சம் திங்க் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ரைட் அ ப்ரோக்ராம் டு பிரிண்ட் த சம் ஆஃப் த ஈவன் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 50. 1 to 50 வரைக்கும் இருக்கிற ஈவன் நம்பரோட சம் கேட்குறாங்க. ஈவன் நம்பரை மட்டும் நம்ம ஆட் பண்ணிட்டே வரணும். எப்படின்னா 2 + 4 + 6 + 8 + 10 + 12 + 14 சொல்லிட்டு ஈவன் நம்பர் சம் மட்டும் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சம் ஆஃப் தி ஈவன் நம்பர்ஸ். ஓகே, ஓ I = 2 நான் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு 2லேருந்து பிரிண்ட் ஆகணும், 2லேருந்து ஆட் பண்ணணும். ஸோ அதனால் நம்ம 2 தான் ஸ்டார்டிங் நம்பர் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு நம்ம சம் ஆஃப் கேட்டதுனால கவுண்ட் யூஸ் பண்ணுறோம். கவுண்ட் = 0 while I <= 50. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கவுண்ட் = கவுண்ட் ப்ளஸ் I. So I = I + 2. Print I. Y = 2ன்னு கொடுத்துருக்கோம். கவுண்டில் 0ன்னு கொடுத்துருக்கோம். இப்போ while I வந்து 2 <= 50 பார்க்கும். இதுக்கு ட்ரூ ஆயிரும். ட்ரூ ஆன உடனே கவுண்டோட வேல்யூ என்ன 0ன்னு ஸ்டோர் பண்ணோம். 0ன்னு ஸ்டோர் பண்ணி ப்ளஸ் ஐயோட வேல்யூ என்ன 2. 0 + 2 2ன்னு தான் நம்மளுக்கு இந்த கவுண்டில் ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆன பின்னாடி I = I + 2. ஐயோட வேல்யூ என்ன 2. 2 + 2 4. ஓகேவா? 4 ஸ்டோர் ஆயிரும். மறுபடியும் நம்மளுக்கு உள்ளே வரும். ஐயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4 இருக்கும். இப்போ மறுபடியும் ஒரு 4 செக் பண்ணணும், சின்னதானு ட்ரூ ஆயிரும். கவுண்டோட வேல்யூ ஆல்ரெடி என்னவாக இருக்குது 2 இருக்கும். 2 + 2 + 4 2 + 4 நம்மளுக்கு 6 ஆயிரும். இப்போ நம்மளுக்கு கவுண்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். 50 டைம்ஸ் நமக்கு லூப் ரன் ஆன உடனே நம்மளுக்கு அடுத்த லைன் என்ன இருக்கும், பிரிண்ட் ஐயோட கவுண்ட் வரும். இப்போ நம்மளுக்கு அடுத்து நம்ம கவுண்டில் ஸ்டோர் பண்ணியிருக்கிற வேல்யூ 50 டைம்ஸ் நம்மளுக்கு ப்ளஸ் ஆனதை இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம பிரிண்ட் ரன் பண்ணும்போது நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே, சம் ஆஃப் 50 ஆட் நம்பர்ஸோட சம் ஆஃப் ஈவன் நம்பர்ஸோட சம் ஆஃப் பார்த்தீங்கன்னா 650. ஓகே, நீங்கள் என்ன க்ரோமில் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே I = நீங்கள் இங்கே 1ன்னு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆட் நம்பரோட சம் ஆஃப் கிடைக்கும். ஓகேவா? ஆட் நம்பர் சம் ஆஃப் 625. ஓகே, அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் டு பிரிண்ட் அ ட்ரையாங்கிள் ஆஃப் ஸ்டார்ஸ். ட்ரையாங்கிள் ஸ்டார் நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ஃபாரில் ப்ளேஸ் பண்ண மாதிரியே சேம் தான். ஓகே, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எத்தனை வாட்டி லூப் ரன் ஆகணும், ஒரு 5 டைம்ஸ் ரன் ஆகணும்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். I = 5. நெக்ஸ்ட்டு while I <= இந்த இடத்துல நம்மளுக்கு ஐயோட வேல்யூ 1ன்னு கொடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஸ்டார் பேட்டர்ன் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸ்டார் into I. ஓகேவா? நெக்ஸ்ட் I = I + 1. ஓகே, இதுக்கு ரன் பண்ணி பார்க்கலாம்.
ஏன் நம்மளுக்கு ஸ்டார் பேட்டர்ன் பிரிண்ட் ஆயிடுச்சு. இது இங்கே எப்படி ஒர்க் ஆகும்னா, நம்ம ஃபார் லூப்பில் சேம் பட் நம்ம 2 லைனில் பிரிண்ட் பண்ணுவாங்க. நம்ம வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ண மாட்டோம், டைரெக்டாக நம்ம உள்ளே வந்துடுவோம். பட் இங்கே ஐன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒயில் ஐயோட வேல்யூ 1 5 டைம்ஸ் நம்ம லூப் ரன் ஆகணும். அதனால் நம்ம லூப் வந்து 5 டைம்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். I less than or equal to 5 5 டைம்ஸ் நமக்கு ரன் ஆகும். பிரிண்ட்குள்ளே போவோம். ஸ்டார் இன்டூ ஐயோட வேல்யூ ஃபஸ்ட்டு 1 இருக்கும். இப்போ 1 ஸ்டார் பிரிண்ட் ஆகும். ஐயோட வேல்யூ 2 இருக்கும். 2 ஸ்டார் பிரிண்ட் ஆகும். எப்படி 2 ஆகும்னா, இந்த இடத்துல ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வரும். +1 ஓகேவா. கரெக்டாக 5 டைம்ஸ் வந்தோடனே லூப் முடிஞ்சிடும். 6 டைம் வரும்போது 5ஓட 6 பெருசாக இருக்கும். அதனால் லூப் வந்து எக்ஸிட் ஆயிடும். ஓகே, இந்த கொஸ்டின் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரைட் அ ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் த சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர்ஸ். ஃபஸ்ட்டு நம்பர் இங்கே n நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு இன்புட் வாங்கணும். என்ன சொல்லியிருக்காங்க, சம் ஆஃப் பண்ணியிருக்காங்க. நான் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, நம்ம கொடுக்குற நம்பரோட ஸ்கொயர் வேணும். சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் இப்போ 10 கொடுத்தோன்னா வச்சுக்கலாம், அதோடைய ஸ்கொயர்ஸோட நம்மளுக்கு வேணும். ஓகே, நான் உங்களுக்கு இது பண்ணி காட்டுறேன் எப்படின்னு. ஓகே, எப்பயும் போல் I is equal, சரி நம்ம இன்புட் வாங்கிக்கலாம். n is equal to int input. நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் கேட்டிருக்காங்க. இப்போ கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 0 ஒயில் ஐயோட வேல்யூ இனிஷியல் பண்ணிக்கலாம். I is equal to 1 I less than or equal to n. நம்ம n நேச்சுரல் நம்பர்ஸை கால்குலேட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு கவுண்ட் ப்ளஸ் ஐ. நெக்ஸ்ட்டு I is equal to I plus 1. Print count. சரி, ஓகே, நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இன்புட் 10 கொடுக்குறேன். 55 வந்திருக்கு. பட் 10ஓட 55னா, இந்த 55னா எப்படின்னா 10 + 9 + 8 +ன்னு சொல்லிட்டு ப்ளஸ் பண்ணிகிட்டே வந்தால் தான் நமக்கு 55 வரும். நம்ம சம் ஆஃப் மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். பட் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ்னு கேட்டிருக்காங்க. பார்த்தீங்களா கொஷனில் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ். இப்போ அதோடைய ஸ்கொயர் வேணும் நம்மளுக்கு. ஓகேவா, அதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த இடத்துல ஐயோட 2 மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஓகேவா, நம்ம அதே ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சி பார்த்தோம். 2ஓட ஸ்கொயர் 3ஓட ஸ்கொயர் இதுக்கு முன்னாடி சேனல்லாம் பார்த்துருப்போம். சேம் அதே கான்செப்ட் தான். நம்ம இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம 10 கொடுக்கலாம். 385. 10ஓட ஸ்கொயர் வந்து 385. ஓகேவா, என்னன்னு ஒரு இன்புட் வாங்கிட்டோம். கவுண்ட் நம்ம சம் ஆஃப் பண்ணுற பார்த்தால் கவுண்ட் கொடுத்துருக்கோம். I is equal to 1 ஒயில் I less than or equal to n. I வந்து சின்னதான்னு பார்க்கும். 1 வந்து சின்ன நம்பர், ட்ரூ ஆயிரும். இப்போ கவுண்டோட வேல்யூ ஆல்ரெடி 0 இருக்குது. 0 + I. ஐயோட வேல்யூ வேணால் 1 இன்ட்டு 2 டைம்ஸ் 1 வந்து 2ஓட மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு ஐயோட வேல்யூ என்ன, ஆல்ரெடி 1 தான் இருக்குது. நம்ம 2 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணால் 2 ஆயிரும். ஓகேவா, சரி, ஐயோட வேல்யூ 2 டைம்ஸ் நம்ம 1 இன்ட்டு 1 பண்ணோம்னா நம்ம ஐயோட வேல்யூ 1 தான் இருக்கும். இப்போ 1 + 1 2. நெக்ஸ்ட் ஐயோட வேல்யூ 2 ஆகும். கவுண்டில் ஆல்ரெடி நம்மளுக்கு 1 4 இருக்கும். அப்போ 1 + 2 3 ஆயிரும். ஓகேவா, இப்போ 3 ஆகும்போது 3 2 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணோம். 3 × 3. அதாவது நம்மளுக்கு அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். நான் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பிக்சர் ஷோ பண்ணுறேன், புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ப்ரோக்ராம் டு பிரிண்ட் அ மல்டிப்ளிகேஷன் டேபிள் ஃபார் எ கிவன் நம்பர். ஓகே, நம்ம ஒரு நம்பர் இன்புட் கொடுக்குறோம். அதை கொடுத்துட்டு அதில் நம்ம மல்டிப்ளிகேஷன் டேபிள் கிரியேட் பண்ணணும். ஓகேவா, 2ன்னு கொடுத்தா 2 டேபிள்ஸ் பிரிண்ட் ஆகணும். ஓகே, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இன்புட் ஒன்று வாங்கிக்கலாம். நம்ம ஒரு இன்புட் வாங்கியிருக்கேன். இன்புட். ஓகே, நெக்ஸ்ட்டு I வேரியபிள் வாங்கியிருக்கேன். ஒயில் I less than or equal to 10 வரைக்கும் நம்ம பிரிண்ட் ஆகணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பிரிண்ட். ஃபஸ்ட் நம்ம டேபிள் என்ன வரும், நம்பர்ஸ் 1 to 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும். அதுக்கு இந்த இடத்துல நம்ம ஐன்னு கொடுத்தோம்னா
ஐயோட வேல்யூன்னா 1 அப்போ நம்மளுக்கு 1 வந்து 10 வரைக்கும் அந்த ஐயோட வேல்யூ 1 இருக்கும்போது நம்பர் சின்னதான்னு பார்க்கும், இப்போ ட்ரூ ஆயிரும். ஓகேவா? ஃபைவ்ல வந்து 1 ஸ்டோர் இருக்குமா, இப்போ 1 பிரிண்ட் ஆகும். இது மாதிரி நம்ம 10 டைம்ஸ் லூப் பண்ணும்போது 10 வரைக்கும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். இது உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன வேணும், மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? எக்ஸ் 1 இன்டூ எந்த டேபிளோட மல்டிபிள் பண்ண போகிறோம், நம்ம கொடுத்துருக்கிற நம்மன்னு ஒரு டேபிளோட மல்டிபிள் பண்ண போகிறோம். நான் இங்கே 10ன்னு கொடுத்தேன்னா இந்த இடத்துல எப்படி ஸ்டோர் ஆகும்னா 10ன்னு ஸ்டோர் ஆகிருக்கும். அது டிஃபால்ட்டாக 10ன்னு தான் வந்துட்டு இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஈக்குவல் டு வேணுமா, ஈக்குவல் டு எந்த டேபிள் வரைக்கும் பிரிண்ட் ஆகணும், நம்மளுக்கு இப்போ 2 டேபிள் வேணும். num into 2. ஓகேவா? இப்போ ஐயோட வேல்யூ நம்மளுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகணும். I is equal to I plus 1. ஓகே, இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். அந்த 10 டேபிள் கொடுக்கலாம். 10 டேபிள் கொடுத்தோம்னா நம்மளுக்கு பிரிண்ட் ஆகல. ஓகே, சாரி, I. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த இடத்துல சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம். இங்கே நம்ம 2 கொடுக்கக்கூடாது, நம்ம கொடுக்கணும். ஏன்னா நம்ம இன்புட் இங்கே யூஸ் கொடுக்குற இன்புட்டோட தான் நம்ம ஐ மல்டிபிள் ஆகணும். ஓகேவா? இப்போ நான் இதை ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம 10 கொடுக்கலாம். ஓகே, 10 டேபிள் பிரிண்ட் ஆகுது. ஓகே, நம்ம வேறு நம்பர் கொடுத்து பார்க்கலாம். நான் 6ன்னு கொடுக்குறேன். ஓகே, 6 டேபிள் பிரிண்ட் ஆகுது. ஓகே, இப்போ உங்கள் ஃபாரில் இல்லை இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் உங்கள் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் நான் ஷோ பண்ணுறேன். அந்த நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக இன்டர்ன்ஷிப் கொடுத்துட்ருக்கோம் 1 மந்த்து வித் சர்டிஃபிகேஷனோட. போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ண நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ் பண்ண ஐடியாஸ் இருந்தால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.